ஆன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கருவேலம் மரத்தை பற்றி பார்க்கலாம். நாட்டு கருவேலம், சீமை கருவேலம்னு சொல்லி 2 கருவேலம் இருக்குது. மக்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது கருவேல மரத்தில். நாட்டு கருவேலம்னா என்ன, சீமை கருவேலம்னா என்னங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ இது வந்துட்டு பார்த்தோம்னா நாட்டு கருவேல மரம். இது பார்த்தோன்னா நாட்டு கருவேல மரம். இதில் முள் பாருங்கள், முள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது நாட்டு கருவேல மரம். இதில் விதைகள் வரும், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதோட இலைகள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இலைகள், இதோட முட்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இலைகளையும் முட்களையும் பாருங்கள், நாட்டு கருவேல மரம். இதே மாதிரி சீமை கருவேல மரத்தை இப்போ உடனே காமிக்கிறேன். நிறைய பேருக்கு சீமை கருவேல மரமும் நாட்டு கருவேல மரமும் ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. சீமை கருவேல மரம் வந்துட்டு அந்நிய தாவரம், அதாவது நேட்டிவ் ஸ்பீசியஸ் கிடையாது, ஏலியன் ஸ்பீசியஸ். நாட்டு கருவேலம் வந்து நமக்கு வந்து நேட்டிவ் ஸ்பீசியஸ். இந்த இடம் ஃபுல்லாகவே நாட்டு கருவேலம் தான். இது வந்துட்டு பறவைகள் வந்து நிறைய அந்த விதைகள் சாப்பிடும் நாட்டு கருவேலம். இது பூ பூக்கும், இப்போ பூக்கலை, பட் பூ பூக்கும், ஒரு சின்ன விதை மாதிரி இருக்கும். நான் இப்போ சீமை கருவேல மரத்தையும் இப்போ காமிக்கிறேன் பேரலாக. ரெண்டுக்குமே எப்படி வித்தியாசம் இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ இது வந்து சீமை கருவேல மரம். இதை எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்தோன்னா முள் மரம்னு சொல்லுவோம், முள்ளு மரம்னு சொல்லுவோம். கருவேல மரத்தை கருவேல மரம்னு சொல்லுவோம். மற்ற இடங்களில் வந்துட்டு குழப்பங்கள் வந்து கருவேல மரம்னு இருக்கிறதுனால நாட்டு கருவேல், சீமை கருவேல்னு சொல்கிறதுல குழப்பங்கள் நிறைய அதிகமாக இருக்குது. இதுதான் சீமை கருவேலம், அந்நிய தாவரம், ஏலியன் ஸ்பீசியஸ். இதுதான் நமக்கு பரப்பப்பட்ட தாவரம். இதுதான் நிலத்தடி நீர் மட்டும் அதிகமாக உரியும் சொல்லுவாங்க. இதோட இலைகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இலைகள் பார்த்தா அவங்களுக்கு 2 அந்த இலையை பார்த்துருப்பீங்க, இந்த இலையும் பாருங்கள். இதோட விதைகள் பாருங்கள், நெற்று. இதோட பூ இப்படி தான் இருக்கும். சீமை கருவேலோட பூ இப்படி தான் இருக்கும். இதோட நெற்று, இது வந்து பூவாகி அப்புறம் காயாகும். இதுதான் அந்த காய், இதை நெற்றுன்னு சொல்லுவோம். இந்த காய் வந்து பச்சையாக இருக்குது. இது காஞ்ச பிறகு கொஞ்சம் வெளிர் நிறமாக மாறி கீழே விழுந்துடும். ஸோ அது மூலமாக தான் விதைப்பரவல் அதிகமாக நடக்குது. இதோட விதைப்பரவல் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும், பயங்கரமாக விதைப்பரவல் நடக்கும் இதுக்கு. ஏன்னா இதை நெற்று பாருங்கள். உதாரணம், இந்த ஒரு நெற்றை பிக்க, இந்த நெற்றில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-20 விதைகள் இருக்கும். இந்த ஒரு நெற்றில் 20 விதைகள் இருக்குது. இந்த ஒரு கொத்தை பாருங்கள். அப்போ இதில் எத்தனை விதைகள் இருக்கும் பாருங்கள். இதே மாதிரி எத்தனை கொத்துகள் இருக்கும் பாருங்கள். இத்தனைக்கு சின்ன மரம் தான். இந்த மரம் ரொம்ப பெரிய மரமே கிடையாது. இந்த கருவேல மரம், சீமை கருவேல முள்ளு மரம் ரொம்ப சின்ன மரம் தான். இந்த சின்ன மரத்துலேயே எவ்வளோ பூ பூத்து இருக்குது, எவ்வளோ நெற்றுகள் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த நெற்றுகளை வந்துட்டு ஆடு நிறைய சாப்பிடும். ஸோ அது மூலமாக இதோட விதைப்பரவல் அதிகமாக நடக்குது. சில பறவைகள் சாப்பிடும், தெரியாமல் சாப்பிடும். அது மூலமாகவும் இதோட விதைப்பரவல் வந்து ரொம்ப அதிகமாக நடக்குது. முக்கியமாக காற்று மூலமாக இதோட விதைப்பரவல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக நடக்குது. இலையை பார்த்தா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நான் அப்படியே பேரலாக உங்களுக்கு வந்து நாட்டு கருவேலை காமிக்கிறேன். இந்த 2 மரமே பக்கத்தில் பார்த்து வாழ்ந்துருக்கனால உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இது நாட்டு கருவேல். இதோட முள் பாருங்கள், இதோட இலை பாருங்கள். இதுலேயும் இதே மாதிரி பூ பூக்கும், ஒரு காய் காய்க்கும். பட் இந்த இதில் அந்த இது இல்லை, இந்த மரங்கள்ல அப்படி இல்லை. இதுவும் பார்த்தீங்கன்னா விதை பரவல் வந்து பழங்கள் வந்துட்டு பறவைகள், இதோட விதைகளை பறவைகள் சாப்பிடும், விதை பரவல் நடக்கும். இது வந்து சீமை கருவேல். இது பக்கத்திலே நாட்டு கருவேலை இருக்குது பாருங்கள். ரெண்டோட டிஃப்ரென்ஸும் பாருங்கள். மக்கள் வந்து நிறைய மாற்றி புரிஞ்சுக்கிட்டு இதை ஒழிக்கணும்னு சொல்லி வர்றாங்க. இப்போ இந்த நாட்டு கருவேல் மரத்தோட பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இதான் நாட்டு கருவேல். இந்த நாட்டு கருவேல் மரத்தில் பறவைகள் நிறைய கூடு கட்டும். பறவைகள் கூடு கட்டுறது மட்டும் இல்லாமல் இதோட விதைகளையும் சாப்பிடும். அது மட்டும் இல்லாமல் ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா. ஆள்னா ஆலமரம், வேல்னா நாட்டு கருவேல். இந்த நாட்டு கருவேலோட அந்த சின்ன சின்ன தண்டுகள் இருக்குல்ல, இதை வந்து நம்ம பல்குச்சியாக உபயோகப்படுத்தியிருக்காங்க முன்னோர்கள் வந்துட்டு. அவ்வளவு இது நல்லாயிருக்கும், இது பல்குச்சியாக உபயோகப்படுத்தலாம். அப்புறம் வந்துட்டு ஏர் கலப்பை. இப்போ தான் வந்து டிராக்டர்லாம் உழுது.
இதுக்கு முன்னாடி ஏர் கலப்பை தான் உண்டு. இந்த ஏர் கலப்பைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பெரிய பெரிய நாட்டு கருவேல் மரங்களில் தான் இந்த ஏர் கலப்பைகள் வந்து செய்யப்படும். ஊர்களில் வந்துட்டு ஏர் கலப்பைகள் செய்யப்படும். இந்த நாட்டு கருவேல்லையே நிறைய விதமான கருவேல் மரங்கள் இருக்குது. குடைக்கருவேல், வெல்வேல், இந்த மாதிரி மரங்கள் இருக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஷேப் இல்லாமல் இருக்குது, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இதே குடைக்கருவேல் அப்படின்னா கீழே நல்லா தண்டு மாதிரி வந்து மேலே குடை மாதிரி விரியும். ஸோ அதுக்கு பேர் தான் குடைக்கருவேல். வெல்வேல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வெள்ளை, இதே இலைகள் வந்துட்டு கொஞ்சம் வெள்ளை கலராக இருக்கும். இந்த இலைகள் வந்துட்டு இப்போ பச்சை கலராக இருக்கு இல்லையா, இது வந்துட்டு வெள்ளை கலராக இருக்கும், அதான் வெல்வேல். நான் இப்போ ரெண்டோட முள்ளையும் கம்பேர் பண்ணி காமிக்கிறேன், நாட்டுக்கருவேலோட முள்ளையும் சீமக்கருவேல முள்ளையும். முக்கியமாக காகம் வந்து இந்த கருவேல மரத்தில் தான் கூடு கட்டும். காகத்தோட கூடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முக்கியமாக நாட்டுக்கருவேல மரத்தில் இருக்க முள்ளை எடுத்து தான் காகம் வந்து முக்கால்வாசி கூடுகள் வந்து இதில் தான் செய்யப்பட்டிருக்கும். இது வந்து காய்ந்த ஒரு நாட்டுக்கருவேல மரத்தோட ஒரு இது. இதே மாதிரி ஒரு சீமை கருவேலத்தையும் காமிக்கிறேன் நான் காஞ்சதை. இது வந்து நாட்டு கருவேல மரத்தோட முள். இது வந்து சீமை கருவேல மரத்தோட முள். ஸோ இந்த இருக்கு இல்லையா, இதோட முள் பாருங்கள் சின்னதாக இருக்கும். பட் இந்த அளவுக்கு ஷார்ப்பாக இதோட முள் இருக்காது. இந்த முள்ளில் தான் வந்துட்டு நம்ம காகங்கள், பறவைகள்லாம் கூடு கட்டும். இந்த முள்ளில் வந்துட்டு எதுவுமே வசிக்காது. சீமை நாட்டு கருவேல மரத்தில் வந்து எந்த ஒரு பறவைகளும் கூடு கட்டாது, வசிக்கவும் செய்யாது. நான் இன்னொரு வீடியோவில் சீமை கருவேல மரத்தோட பாதிப்புகள் என்ன, அது எப்படி இவ்வளோ தூரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்துது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நாட்டு கருவேல மரத்தை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. முக்கியமாக நாட்டு கருவேல மரம் வந்துட்டு எங்கே வளர்ந்துருக்கும் அப்படின்னா நீர்நிலைகளில் அதிகமாக வளர்ந்துருக்கும். உதாரணத்துக்கு கண்மாய்கள், ஏரிகள், குளக்கரைகளில் வந்துட்டு இந்த நாட்டு கருவேல மரம் வந்து வளர்ந்துருக்கும். நன்றி.